ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். 1 கப் அளவு ஜவ்வரிசி, 1.5 கப் அளவு பாசிப்பருப்பு, அது ரெண்டையும் கொஞ்சம் பொன்முருளாக வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு லைட்டாக வறுத்தா போதும். பெரிய கப்பில் ஒரு 1.5 கப் அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்ச பாசிப்பருப்பு ஜவ்வரிசி இந்த அளவுக்கு நல்லா குழைய வெந்துடணும். அது கூடயே வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு நான் வெல்லம் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்து சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்ச் அளவு உப்பு, கெட்டியான தேங்காய் பால் 1 கப் அளவு நல்லா கொதிக்கவும். அது கூடயே தேங்காய், முந்திரி பருப்பு, உலர்ந்த திராட்சை எல்லாத்தையும் நல்லா நெய்யில் இந்த அளவுக்கு வறுத்து அது கூட ஆட் பண்ணிடுங்க. அது கூடயே சுக்கு, ஏலக்காய் பொடி வாசனைக்காக. அவ்வளோதான், ஒரு கொதி வந்தோடனே இறக்கிற வேண்டியது தான். நம்மளுடைய பாசிப்பருப்பு ஜவ்வரிசி பாயசம் ரெடி. தேங்க்யூ.